ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கனடாவில் பாத யாத்திரை போகிறோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால லேசியாக போச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. பனானா மட்டும் சாப்பிட்டு கிளம்புறோம். எங்கே போகிறோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லன்ச் மட்டும் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ வெஜ் பிரியாணி அண்ட் பிரிஞ்சால் கிரேவி. மார்னிங்கே எழுந்திரிச்சதும் ஓகே லன்ச் முடிச்சுட்டு நம்ம வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த கிளைமேட்க்கு எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ நியர்பையில் டன்கன் பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். நாங்கள் இருக்க ஏரியா ரெசிடென்டல் ஏரியான்றதுனால நிறைய வியூஸ் பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் நம்ம ஜஸ்ட்டு பால்கனிலே தான் எட்டி பார்க்க முடியும்ல. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது வாக் போகிறது அண்ட் தென் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க. ஸோ ப்ரௌனி பண்ணியிருந்தேன், அந்த மீதி இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டேன். என்ன தான் நம்ம உள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஃபுல்லாக அந்த ஜாக்கெட் போடுறது மட்டும்தான் சேம் ஜாக்கெட் தான். ஸோ அது ரொம்ப போராக போயிட்டுருக்கு. எனக்கு வின்டரில் இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கீழே ஃபுல்லாக அந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் சன் இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஒரு சில பிளேஸ்லாம் வந்து ஐஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து கீழே விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால நல்ல வியூ இருந்தாலும் எனக்கு அந்த போயிட்டு பிக்ஸ் எடுக்கவே கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரே ஜாக்கெட்டா. ஸோ அதை எடுத்துகிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ மெமரிஸ்க்காக ஒரு சில பிக்ஸ்லாம் வந்து எடுத்து கேலரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அதை பார்த்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேமிலி வந்து எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வீடு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. சன் சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃப்ளைட்லாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வாக் பண்ணும் போது தான் வந்து நிறைய ஃப்ளைட் போகும் மேலே. வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். டன்கன் க்ரீக் பார்க் வந்தாச்சு. நாங்கள் ஆல்ரெடி இந்த பார்க் வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. பட் இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததில்ல. நிறைய பீப்புள் வந்து இப்போ தான் வெளியில் வரதை நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாமே வெளில வந்தாங்க. அவங்க வெளில வரது மட்டும் இல்லாமல் நான் அவங்களோட பெட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தாங்களா. நான் பேசிக்கலி பெட் லவர்ன்றதுனால எங்கே ஒரு குட்டி டாக், கேட்டு இல்லை பேர்ட்ஸ் என்ன பார்த்தாலுமே நான் ரொம்ப அப்படியே கேப்சர் பண்ணிட்டு பார்த்துட்டே வருவேனா. இந்த டாக் சூப்பராக இருந்துச்சு. நான் போயிட்டுருக்க திடீர்னு என் மேலே வந்து பாயிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே வந்து சீட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம உட்காந்து நம்ம வீக்கெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது செஞ்சு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ணும், பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே நான் அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனா, ஈவினிங் வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுது. நான் உங்களுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அப்புறம் கீழே வந்துகிட்டே இருக்கும்போது ஸ்னோவில் எப்படி தான் என் கண்ணில் வந்து அந்த கீ பட்டுச்சுன்னு தெரில. ஏதோ ஒரு கார் கீ சம்திங் ஏதோ ஒரு கீ கீழே இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே அந்த பிரான்ச் இருந்துச்சு ட்ரீ, அதில் மாட்டி விட்டுடலாம். சப்போஸ் அவங்க வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா தே கேன் ஃபவுண்ட்ல. ஸோ அதனால் இந்த வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பக்காவாக இருந்துச்சு. அந்த தண்ணிலாம் போகும்போது வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் தண்ணி சூப்பராக. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக சுற்றியுமே ஐஸ் தான். இந்த நடுவில் மட்டும்தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சா. செம்ம பக்காவான வியூ. அப்புறம் இந்த பிரிட்ஜு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், நல்ல ஸ்பாட்னால் இது மட்டும்தான் எனக்கு. இங்கே யாருமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. சூப்பராக நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். லெஃப்ட்டு ரைட்டு யாருமே இல்லை. வாக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில பீப்புளெலாம் வந்து வாக் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம். நானும் அந்த 3 monthஸாக இங்கே இருந்திருக்கேன். இந்த ஸ்பாட் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மெதுவாக வாக் பண்ணிட்டே போனோம். அந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக வின்டரில் வீட்டில் இருந்து போர் அடிச்சுட்டே இருந்துச்சா. ஸோ வாக் பண்ணிட்டே இருந்தோம். நாங்களும் சென்னையில் இருந்திருக்கோம். பட் இந்த வாக்கிங்கிற அந்த டாப்பிக்கே இழுக்க மாட்டோம். வரத்துக்கு கொஞ்சம் 1 monthக்கு முன்னாடி தான் வாக்கிங் அதெல்லாம் போயிட்டு இருந்தோமோ. இங்கே வந்துட்டு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. எப்படா ஸ்னோ வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து சம்மர்லாம் வந்து 2-3 months தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வின்டர் தான். வாக் பண்ணிட்டே இருக்கும்போது டிம் ஹார்ட்டன்ஸ் பார்த்தோம். டிம் ஹார்ட்டன்ஸ் பார்த்துட்டு உள்ளே போகாமல் எப்படி அதுவும் வீக்கெண்ட்லன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தோம். அது வந்து தனியான ஒரு விலாகில் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரெலாம் வந்து அந்த கரண்ட் போஸ்ட் இருக்கும்ல, ஒயர்லாம் இருக்கும் மேலே, கரண்ட் போஸ்ட்டு, கரண்ட் கம்பவுண்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து நம்ம வந்து இரும்பில் இருக்கும். இங்கே வந்து வுட்டில் இருக்குது. பிகாஸ் வந்து ஸ்னோவில் தாக்கு பிடிக்கிறதுக்காக
இந்த மாரி டேஸில் இந்த மாரி கிளைமேட்டில் நெறைய பீப்புளெலாம் வெளில வந்தாங்க. எங்கள மாரியே அவங்களும் வாக் போனாங்க. டாக்லாம் அழைச்சிட்டு போனாங்க. எனக்கு என்னென்னா டாகும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னையும் மேய்க்க முடியல. எதுக்கு டாகு அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் டிம் போயிட்டு அந்த பேம்ப்ளெட் குடுத்தாங்களா, வீட்டுக்கு வந்து இந்த கேட்டரிங்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க இன்னைக்கு 7:00 ஆயிடுச்சு டைமு. சுத்தமா இருட்டவே இல்ல. எனக்கு பார்க்க மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஊர்லலாம் 7:00லாம் நல்லா இருட்டிடும்ல. இப்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து டைமர் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டினா தான். சரி பாருங்க ப்ரூஃபு 7:00 அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8:00 காட்டுறேன் பாருங்களேன். 8:00 வந்து அதே மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருட்டிருச்சு. பட் இங்க சுத்தி ஃபுல்லா ட்ரீ இருக்கிறதுனால என்னால கேப்சர் பண்ண முடியல. பட் பார்த்தீங்களா மேல எல்லாமே அப்படியே ஃபுல்லா டே மாரி தான் இருந்துச்சு. போக போக அப்படியே மாறிடுமாமா. அப்புறம் என்ன வீக்கெண்டில டின்னர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தா என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "சரி கர்ட் ரைஸ் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸ் பண்ணிட்டு, அப்புறம் தொவையல் வச்சுட்டு, ஊறுகாய் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தோமா. இத்தோட சண்டே ஓவர். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.